மயிலு என் மகளே மயிலு என் தங்கமே மயிலு சுசீலா மயிலு மயிலு அப்பா மயிலு தைரிய பொண்ணா மயிலு சிஸ்டர் வந்ததுல இருந்து நாங்க மயில பார்க்கவே இல்ல. அம்மா அவளை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை நாங்க அவளை பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க. டாக்டர் திரும்ப ரவுண்ட் சொல்லுவாருமா. உள்ளே யாரையாவது பார்த்தா எங்களை தான் திட்டுவாரு. அவர் வர்றதுக்குள்ள சீக்கிரமா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சரி. ஆமா. மயிலு 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 ஐயோ மயிலு 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 என்னடி இது? உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. ஐயோ இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு மேல அவசரே போயிருக்கலாண்டி. உன்னை பெரிய ஆபீசராக்கி பாக்கணும்னு தானடி நான் கனவு கண்டேன். அதுக்காக தானடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்படி எதுக்குமே அர்த்தம் இல்லாம இந்த நிலைமையில வந்து படுத்திருக்காளேடி. காலையில கிளம்புறப்பவே நான் படிச்சு சொன்னது. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது, கொஞ்சம் பொறுமையா போமான்னு சொன்னே. ஒரு நிமிஷம் அம்மா சொல்றது கேட்டிருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்காதுல்ல. நான் சொல்ல கேட்காம நீ ஓடி போனது உன்னை இப்படி குத்து கொலை இருமா பாக்குறதுக்கு தானாடி. உன்னை பெற்றவர் உன்னை பிறந்தன்னைக்கு கொல்ல சொன்னாரு. அவரு வேண்டாம், அந்த வாழ்க்கையும் வேண்டான்னு உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தது எதுக்காக? இப்படி பாதிலேயே உன்னை பறி கொடுக்கறதுக்கா மயிலு? இதான் முடிவு. நான் அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா உன்னையும் கொண்டுட்டு ஏன் வாழ்க்கையை முடிச்சுட்டு இருந்திருப்பேனடி. நீ ஏமா தைரியம் இல்லாம பேசுற? மயிலுக்கு எதுவும் ஆகாதமா. இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். என் தங்க கிடக்கிற கோலத்தை பாரடி மலரு. எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? பெத்த பொண்ணு வாழ்வா சாவான்னு போராடுறத பாக்குறது நரக வேதனை மலரு. நான் கும்பிடுற குலசாமி ஏண்டி எனக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுக்கணும்? ஒரு தப்பு செய்யாத என் பிள்ளைய ஏண்டி இப்படி தண்டிக்கணும்? ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தடி நம்ம குலசாமிய வேண்டிக்கிறதுக்கு போன என் பொண்ணு காப்பாற்ற வேண்டிய சாமி யமனோட அவளை போராட வச்சிருச்சு. வருஷம் தவறாம கோயில் போனதுக்கும் படையல் போட்டதுக்கும் அந்த சாமி கொடுக்கிற பலன் அடையுது. மனுஷங்க தான் நம்ம வச்சு கழுத்து இருக்கிறாங்கன்னு பார்த்தா என் பொண்ணு விஷயத்துல அந்த சாமி கூட அந்த தப்ப பண்ணிருச்சே மலரு. நாம நம்புற சாமிய நம்மள கைவிட்டுச்சுன்னா நான் எங்கடி போய் நியாயம் கேக்குறது? மயிலு 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 அம்மாக்கு வாழணுங்கிற நம்பிக்கை கொடுத்தது நீ தானடி.
நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் நீ 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 பாத்துப்பங்கிற தைரியத்துல தானடி நான் இருக்கேன். நீ என் கூட இல்லைன்னா இனிமே நான் என்னடி பண்ணுவேன்? ஐயோ ஆயிரம் பெரிய கூட துணையா இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி வராது மயிலு. அம்மாவை தனியா விட்டுட்டு போயிடாத கண்ணு. நீ ஏமாத்திட்டு போறதுதான் உன் முடிவுதான். என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடு கண்ணு. சொல்றேன் கேட்டுக்க. எங்கூட இனி நீ வாழணும்னா இத தெருவுல தூக்கி வீசுவியோ இல்ல தானம் குடுப்பியோ இல்ல குப்பை தொட்டியில போடுவியோ எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த குழந்தையோட தான் நீ வீட்டுக்கு வருவேனா இந்த குழந்தைய கொண்டு போய் கண்காணாத இடத்துல நானே கொன்னுட்டு வந்துருவேன். ஸ்டேஷன்ல உன்னோட முத வேலை என்னன்னு தெரியுமா? சீனியர் ஆபீசருக்கு சல்யூட் அடிக்கணும். எங்க சல்யூட் அடி பாப்போம். நாளையில இருந்து நீ தான் என் வீட்டுக்கு போயிட்டு சோறு வாங்கிட்டு வர, என் பக்கத்துல இருந்து எனக்கு பரிமாறுற. ஓகே சார். இது எங்க போற? இதெல்லாம் யாரு உங்க அப்பா வந்து எடுத்துட்டு போய் கழிவை. உனக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல நீ இந்த வேலைய மொத்தமா வெறுக்கணும். இந்த காக்கி யூனிஃபார்மே வேண்டாம், நீ கழட்டி வீசிட்டு ஓடணும். உன்னை நான் அப்படி ஓட வைக்கல. என் பேரு குருமூர்த்தி இல்ல. நீ அவளை நேர்ல பாத்திருக்கல, இப்ப எப்படி இருக்கா? உங்க ஜாடையும் அம்மாவோட ஜாடையும் கலந்த மாதிரி தான் இருக்காங்க சார். நீங்க எப்பவும் உங்க பொண்ணை பாத்துருக்கணுமே சார். என் பொண்ணை நான் பாக்குற சான்ஸே கிடைக்கலன்னு சொல்றேனே. பாத்திருப்பீங்க சார், ஆனா அதுதான் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ உங்க பக்கத்திலேயே தான் இருக்கா, உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. உங்க கண்ணுக்கு அவ உங்க பொண்ணா தெரியலங்கிறதா பிரச்சனை. என் பொண்ணு என்னைய சுத்தி சுத்தி வருதுன்றாரு, என் கண்ணுக்கு தான் தெரியலன்றாரு. உனக்கு தான் தெரிஞ்சதா? நான் தான் சார் எப்பவுமே உங்க கூடவே சுத்திட்டு இருக்கேன் சார். அதுக்காக நீ என் பொண்ணுன்னு சொல்ல முடியுமா? அப்பா அப்பா ஒரு டீப்பா. நான் உன் ஹையர் ஆபீசர், அப்பா எல்லாம் இல்ல. அப்பான்னு சும்மா ஒரு பேச்சு கூப்பிட்டா போதும். சார் பாக்குறவங்க எல்லாரும் நம்ம ஒரே குடும்பம் நம்பணும்ல சார். அதனாலதான் உங்களை அப்பா அப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிடுறேன். அதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு கூப்பிடணுமா? எப்பயாவது ஒரு தடவை கூப்பிட்டா போதும். இந்த படத்துல பாரு, அவ அப்படியே என்ன மாதிரி தானே இருக்கா. சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு, மத்தபடி மொத்தமா பாக்குறப்ப
உங்க பொண்ண பாக்குற மாதிரியே இருக்கு சார். பாவம் ஆண்டவரே, உங்களை காப்பாத்த போய் புது அமெரிக்க கையில ஆழமா காயமாயி ரத்தம் வருது. ஏமா காயம் சின்னதா தானே இருக்கு? இல்ல சார், கத்தி கொஞ்சம் ஆழமா தான் இறங்கி இருக்கு சார். மயிலு, நீ நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்காக என்ன வேணா செஞ்சுக்க. என் உயிரோட எதுக்கு விளையாடுற? இன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் அசந்திருந்தா அந்த மினிஸ்டரோட ஆளுங்க என்ன முடிச்சிருப்பாங்க. என் நல்ல நேரம் எதுவும் ஆகாம நான் தப்பிச்சிட்டேன். நீங்க தப்பிக்கலீங்க ஆண்டவரே. புது அமினி தான் குறுக்க பூந்து கத்திய புடிச்சு உங்களை காப்பாத்தி இருக்குது. பரம்பரை மாத்தி சொல்றீங்க. என்ன இவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்க வச்சதே இவதான். என்னங்க ஆண்டவரே, காப்பாற்றுறதுக்கு புது அமினிக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே. நீயும் நானும் பாத்திரக்கூடாது, ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுன்னு இவ எத்தனை தில்லுமுள்ளு வேலை காட்டினா தெரியுமா? பொண்ணையும் அப்பனையும் பிரிச்சு வச்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனை. இவ இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அவ இவர் பொண்ணே இல்ல சார், கிரிமினல். தப்பான ஒருத்தியதான் இவரு தான் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. தான் பெத்த பொண்ணு யாருன்னே இவருக்கு தெரியல. எவ்வளோ ஒருத்திய தான் பொண்ணுன்னு நினைச்சு இவரு கொண்டாடிட்டு இருக்காரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் ஸ்டேஷன்ல மயிலுன்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காளாமே. எம்எல்ஏ பையனு தெரிஞ்சும் அவ அவனோட வாழ்க்கையில விளையாடிட்டா. என் பையனை ஜெயில தள்ளினதுக்கு என்ன தண்டனையோ அதை அவளுக்கு கொடுக்காம நான் விட மாட்டேன். அந்த மயிலு உனக்கு மட்டும் எதிரி இல்லை, எனக்கு எதிரி தான். நீ அவளை என்ன வேணா பண்ணிக்க, எப்படி வேணா படி வாங்கிக்க. மலரு கையில உன்னோட பெரியவங்களா இருந்தாலும் நான் முழுசா நம்பினது உன்னதானே சாமி. ஏன்னா அந்த மனுஷன் இப்ப பிறந்த உடனே உன்னை கொல்ல தாண்டி சொன்னாரு. யார கொல்ல சொன்னாரோ அவளையும் ஐபிஎஸ் படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கி அந்த ஆள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அவரை உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு அப்பவே என் மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தை வளர்த்துக்கிட்டே. நான் அப்படி ஆசைப்பட்டாலும் ஏன் வைராகியத்துக்காக நீ செஞ்ச தியாகம் தாண்டி கண்டு பெருசு. வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆசை கனவெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அம்மாவை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தானடி ஓடிட்டு இருந்த. இப்படி எல்லாம் கூடி வந்து நாம ஜெயிக்க போற சமயத்துல நீ இப்படி வந்து படுத்துக்கிட்டா எப்படி தங்கம்? நம்ம ஜெயிக்கிறது அந்த சாமிக்கு பிடிக்கல போல இருக்கு. சாமியோட முடிவு அதுவா இருந்தாலும் அதை நீ ஏத்துக்க கூடாது மயிலு. நீ வைராகியமா போராடி அந்த முடிவை மாத்தி காட்டணும். நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிறது வேற என் கனவு தாண்டி. ஆனா அதையும் வாழ்க்கைய மாத்திக்கிட்ட விட நீ. நான் உன்ன 10 மாசம் தாண்டி வயித்துல சுமந்த. ஆனா இந்த அம்மாவோட ஆசைய நீ இத்தனை வருஷமா மனசுல சுமந்துட்டு இருக்கியடி. அதை நிறைவேற்ற நீ பட்ட கஷ்டமும் தியாகமும் எனக்கு நல்லா தெரியும் கண்ணு.
மனசு தடுமாறதுக்கும் வழி மாறி போறதுக்கும் உனக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு. ஆனா ஒரு சின்ன சலனை கூட இல்லாம ஐபிஎஸ்ங்கிற ஒத்த கனவுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ தோக்க கூடாது தங்கம். அப்படி தோத்துட்டா இவ்வளவு காலம் நீ போராடினதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். நான் வாழ்ந்து முடிச்சவ. என் வைராகியத்துல நான் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா என் கனவை நனவாக்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலத்தை நீ தியாகம் பண்ணிருக்கடே. அதே நினைப்போடதான் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்க நீ. அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லாம போயிடக்கூடாது மயில. உன் விதியை உடைச்சு போட்டு பழைய மயில எழுந்து வாடி. எனக்காக இல்லனாலும் உனக்காக நீ ஜெயிச்சே ஆகணும். நினைச்சத சாதிக்கணும். ஐபிஎஸ் பரீட்சையில பாஸ் ஆகி ஒரு பெரிய ஆபீசரா பொறுப்பேத்துக்கணும். உன்னை கொல்ல சொன்ன அதே அப்பாவும் முன்னாடி வந்து நின்று உனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்படி ஒரு பொக்கிஷத்தை போய் கொல்ல சொன்னோமேனு அந்த மனுஷ கூனி குறுகி போய் உன் முன்னால வந்து நிக்கணும். அந்த அழுத்தா செஞ்ச பாவத்துக்காக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இத சாதிக்காம உன் வாழ்க்கை முடியாது, முடியவும் கூடாது மயிலு. நம்ம குலசாமி கிட்ட நான் கடைசியா வைக்க போற வேண்டுதல் இதுதான். இதை மட்டும் நிறைவேற்றலனா நான் இனிமே நம்ம குலசாமியை கும்பிட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். இது சாமி மேல சத்தியண்டி. மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐசியூ வார்டுக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல? ஏற்கனவே இவங்க நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு. நீங்க எல்லாம் உள்ள வந்ததுனால பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நிலைமை மோசமாயிட்டா நான் என்ன பண்றது? தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர். என் பொண்ணு பாக்கணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது. என்னால வெளியில ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. அதான் நீங்க சொன்னதையும் மீறி உள்ள வந்துட்டோம். இந்த பாருங்க, தயவு செய்து எங்க நிலைமையை புரிஞ்சுக்கங்க. இவங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. நாங்க சொன்னதை கேட்டு நீங்க கோஆபரேட் பண்ணாதான் எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் மேடம். போங்க மேடம். மேடம், மயிலுங்கிற பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ஐசியூ வார்டுல இருக்காங்க. ஐசியூவா? ஆமா. மயில போய் பாத்தீங்களா ஆண்டி? மயில் இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? நம்பிக்கையா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தம்பி. அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆண்டி அழாதீங்க ஆண்டி, மயிலுக்கு எதுவும் ஆகாது. என்னால முடியலப்பா. இப்பதான் நான் உள்ள போய் அவளை பார்த்துட்டு வந்தேன். ஒரு காய்ச்சல் தலைவலின்னு கூட என் புள்ள படுத்ததில்ல. ஆனா உடம்பு முழுக்க காயம் பட்டு நினைவே இல்லாம படுத்திருக்கிறத பார்க்கும்போது என் நெஞ்சை வெடிச்சிருச்சு தம்பி. நான் அவளை பத்தி எவ்வளவு கனவு கண்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்க போறது அவதான் தம்பி. அவளே இல்லன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்க வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி தோணுது. ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ்க்கையில நீங்க பார்க்காத கஷ்டமா, நீங்க அனுபவிக்காத வேதனையா, அதையெல்லாம் தைரியமா நீங்க கடந்து வந்த மாதிரி தான்
இதையும் நீங்க தாண்டி வரணும் ஆண்டி. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன் தம்பி. ஆனா என் பொண்ணு கொண்டு என்னால அதை தாங்கிக்க முடியாது. அவளை இப்படி பார்க்கும்போது என் மனசுல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் தொலைஞ்சு போற மாதிரி இருக்கு தம்பி. ஆண்டி அவளுக்கு மட்டும் ஏதாச்சுன்னா எங்க வாழ்க்கைய முடிஞ்சிடும். ஆண்டி அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது ஆண்டி. மயிலும் உங்களை மாதிரியே ரொம்ப தைரியமான பொண்ணுதான். அவளுக்கு வில் பவரும் ரொம்ப அதிகம். நீங்க வேணா பாருங்களேன், மயிலு கண்டிப்பா யமனோட சண்டை போட்டு மீண்டு வந்துருவா. நம்பிக்கையோட இருங்க. நான் போயிட்டு மயிலை பார்த்துட்டு வந்துடுறேன்.